ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க, நான் அவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன், அவரை நான் கனப்படுத்த வந்திருக்கிறேன், அவரை நான் உயர்த்த வந்திருக்கிறேன், அவரை பிரியப்படுத்த வந்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவரை நாம் பிரியப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் பிரியப்படுத்துறோம், இயேசுவை பிரியப்படுத்துறோமா? அவர் பிரியப்படுகிறாரா? என்னுடைய ஆராதனையில் அவர் பிரியப்படுகிறாரா? நான் துதிக்கிறதுல பிரியப்படுகிறாரா? நான் ஸ்தோத்திரிக்கிறதுல அவர் பிரியப்படுகிறாரா? நான் பாடுவதில் அவர் பிரியப்படுகிறாரா? அப்படிங்கிற நினைவு நமக்கு வேண்டும். என்று சொன்னா நாம் ஒரே ஒருவரை மாத்திரம் பிரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரை. அல்லேலூயா. இயேசு ஒருவரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் அவசியமானது. அவர் இந்த பூமியில தன்னை பலியாய் கொடுத்தாரு, தன்னுடைய ரத்தத்தை நமக்காக சிந்தினாரே. நம்முடைய வாழ்வுக்காக அவர் தன்னை தியாகம் பண்ணி இருக்கும் போது அவரை பிரியப்படுத்த வேண்டிய கடமை உள்ளவர்களா நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே இந்த ஆராதனையில் முழுவதும் ஆண்டவருக்கு நாம் முற்றிலுமா நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே, என்னுடைய துதி, ஸ்தோத்திரங்கள், பாடல், ஆராதனை, என்னுடைய ஒவ்வொரு அசைவும் உம்மை பிரியப்படுத்தக்கூடியதாகவே இருக்கட்டும், உம்மை பிரியப்படுத்தக்கூடியதாகவே இருக்கட்டும் சொல்லி கர்த்தரை பிரியப்படுத்துகிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. ஈசரே உம் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வம் பாடி ஆனந்தம் ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. வாழ்க்கையில செய்த நன்மைகள், என் வாழ்க்கையில நீர் பாராட்டின கிருபைகள், என்னை மட்டுமாய் நடத்தி வந்த அனுபவங்களை நினைக்கிறேன். நான் எவ்வளவேனும் பாத்திரவான் அல்ல, நாங்கள் எவ்வளவேனும் பாத்திரவான்கள் இல்லை. எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்த நன்மைகளுக்கு நாங்கள் எவ்வளவேனும் பாத்திரர்கள் இல்லப்பா, நாங்கள் எவ்வளவேனும் பாத்திரர்கள் இல்லை. எங்க வாழ்க்கையில் நீர் செய்த நன்மைகளுக்கு ஈடாக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். இரட்சத்தின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, இரட்சகரே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் தொழுது கொள்வேன், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கே உண்மையா வாழுவேன், உம்முடைய நாமத்தின் மேல் வைராக்கியம் பாராட்டுவேன். உம்முடைய பிள்ளையா இந்த உலகத்துல நான் ஜீவனம் பண்ண என்னை ஒப்பு கொடுக்கிறேன். வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் என் வாழ்க்கையில் உம்முடைய கட்டளைகளையும் உம்முடைய உபதேசங்களையும் கடைபிடிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே சொல்லுங்க. என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்னை முற்றிலும் நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். நீங்க மகிமைப்படுங்க, நீங்க மகிமைப்படுங்க. வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில முன்னேற தடையா இருக்கிற 3 காரியங்களுக்காக நம்ம இந்த நேரத்துல ஜெபிக்க போறோம். முதலாவது, ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற தடையா இருக்கிறது முதல் காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொறாமை. மாம்சத்தின் கிரியைகள்ல பொறாமையான எண்ணங்கள் இருக்குமானால் ஒரு விஷயம், ஏன்னா உங்களுடைய காரியங்கள் உங்களுக்கும் தேவனுக்கும் மாத்திரம்தான் தெரியும். ஒரு விஷயம் உங்களை ஆராய்ந்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையில பொறாமையான சிந்தைகள், பிள்ளைகள் பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒரு பிள்ளைய உயர்த்தி ஒரு பிள்ளைய தாழ்த்தினா பிள்ளைகளுக்குள்ள பொறாமை வருது. சபைகளுக்குள்ள ஒரு காரியங்களை செய்யும் போது இன்னொருத்தவங்களுக்கு என்ன இது பொறாமை. கிராமத்துல ஒருத்தர் வாழ ஒருத்தருக்கு பிடிக்கல. அப்ப இப்போ உள்ள நாட்கள்ல மாம்சத்துல அநேக நேரங்கள்ல இந்த பொறாமையான எண்ணங்கள் பெருகும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஒருபடி முன்னேற விடாதபடி பிசாசு என்ன செய்யறான், தடைகளை கொண்டு வரான். அதனால இந்த வேலையில கர்த்தாவே ஒரு விஷயம் உங்க வாய்களை திறந்து உங்களுக்கும் தேவனுக்கும் மாத்திரம் தெரியத்தக்கதாக உங்கள் இருதயங்களை தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை தர வல்லவராய் இருக்கிறார். அதனால இணைந்து கர்த்தாவே அப்பா எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஸ்தோத்திர காணப்படுகிற முன்னேற விடாதபடி ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறதுக்கு தடையாயிருக்கிற முதலாவது ஒருவேளை என்னிடத்துல பொறாமையான எண்ணங்கள் இருக்குமானால்
இந்த வேலையில கர்த்தாவே எங்களை விட்டு எடுத்து போடுங்கன்னு சொல்லலாம். ஹalleluya, ஹalleluya. கர்த்தாவே ஸ்தோத்திரம். அப்படியாய் நம்முடைய வாழ்க்கையில பொறாமையான எண்ணங்கள் இருக்குமானால் கர்த்தாவே ஸ்தோத்திரம், எங்களை விட்டு எடுத்து போறதுக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோதரம் 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 சோதரம். அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையில இரண்டாவது முன்னேறுவதற்கு தடையாயிருக்கிற காரியங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழ்ப்படியாத எண்ணம், கீழ்ப்படியாத குணம், கீழ்ப்படியாமைன்னு சொல்லலாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில பிள்ளைகள் பெத்தவங்களுக்கு கீழ்ப்படுகிறது இல்ல, மனைவி கணவனுக்கு கீழ்ப்படுகிறது இல்ல, கணவர் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது இல்ல. இப்ப உள்ள நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம தான் உலகத்திலே பாவம் என்ன செஞ்சு, ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல்னால தேவன் என்ன செய்த, பாவத்திலிருந்து மீட்பை என்ன செஞ்சாரு, கட்டளையிட்டார். அதனால முன்னேறுவதற்கு தடையாக இது சின்ன சின்ன காரியம் தான், வீட்டுல சின்ன காரியம் தான். பிள்ளைகளை அப்பா அம்மா ஒரு காரியத்தை ஏவிருப்பாங்க, அதை என்ன செய்ய மாட்டாங்க, செய்யப்பட்டாங்க. அப்ப இது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பின்னடைவிற்கான ஒரு காரியங்கள் தான். அதனால இந்த வேலையில ஒரு விஷயம் உங்களுக்குள்ள கீழ்ப்படியாத குணங்கள் இருக்குமானால் இந்த வேலையில நம்ம அர்ப்பணிக்கும் போது நம் மத்தியில உலாவுகிற தேவன் நம்முடைய குணங்களை மாற்ற தேவன் வல்லவரா இருக்கிறபடினால ஒரு விஷயம் உங்களை உயித்து ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே என்னிடத்துல இருக்கிற கீழ்ப்படியாத குணங்களை என்னை விட்டு எடுத்து போடுங்கப்பா. ஆண்டவரே நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் முன்னேறணும். ஆண்டவரே நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறணும். ஆண்டவரே கீழ்ப்படியாத எண்ணங்களை என்னிடத்துல இருந்து எடுத்து போடுங்கன்னு சொல்லும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாத குணங்களை நம்மை விட்டு எடுத்து போட தேவன் வல்லவரா இருக்கிறார். அதனால ஒரு விஷயம், அப்பா ஆண்டவரே நாங்க பெற்றவங்களுக்கு கீழ்ப்படியணும். முதலாவது எங்களை படைத்த தேவனுக்கு நாங்க ஆண்டவரே கீழ்ப்படியணும்ப்பா. நீர் சொல்லுகிற வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படியணும். ஆண்டவரே ஸ்தோத்திர ஊழியருக்கு நாங்க கீழ்ப்படியணும். ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த சொந்த கணவருக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவரே எங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும். நம்ம அர்ப்பணிக்கும் போது ஆண்டவரே ஸ்தோத்திர கீழ்ப்படிதல் நாவிய தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே இந்த வேளையில எங்களுடைய வாழ்க்கையில, எங்க சபையின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முதலாவது ஆண்டவரே கீழ்ப்படிதல கர்த்தர் கொடுக்கும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம். தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு தந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற கர்த்தர் உதவி செய்யும்படியா நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா மூன்றாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறுவதற்கு தடையாயிருக்கிற காரியங்கள் என்னன்னா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் வேதவசனம் சொல்லுகிறது. சத்தியத்தை அறியாம இருக்கிறதுனால அநேக நேரங்கள்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம என்ன செய்ய முடியல, முன்னேற முடியல. ஏன்னா பிசாசு சத்தியத்தை அறிய விடாதபடி நம்முடைய மன கண்களை என்ன செய்யறான், குருடாக்கி வைத்திருக்கிறபடினால இந்த நாள்ல ஆண்டவரே நான் சத்தியத்தை இன்னும் அதிகமா அறியணும். இப்ப அநேக நேரங்கள்ல நம்ம வாசிக்கிறோம், வார்த்தையின் மூலம் நமக்கு தேவன் தெளிவை கொடுப்பார். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஜெபிக்கணும், தேவனுக்கு பிரியமாய் நடக்கணும் அப்படிங்கிற உணர்வை தேவன் என்ன செய்வாரு, தருவார். அப்படிப்பட்ட உணர்வை பிசாசு என்ன செய்யறான்னா இப்ப உள்ள சந்ததிகள்ல கெடுத்து வைத்திருக்கிறான். அதனால இந்த நாள்ல கர்த்தாவே சத்தியத்தை அறியத்தக்க ஆண்டவரே அறிவை எங்களுக்கு தாங்க, என்னிடத்துல இருக்கிற அறியாமையை எடுத்து போடுங்க. முதலாவது பார்த்தோம், நம்முடைய வாழ்க்கையில பொறாமையான எண்ணங்கள் இருக்கும்போது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியாது. இரண்டாவது பாத்தீங்கன்னா கீழ்ப்படியாத குணம் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியாது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா சத்தியத்தை நம்ம சரியா அறியலைன்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியாது. அதனால நம்முடைய வாழ்க்கையில வேத வசனத்தை அதிகமா வாசிக்க, தியானிக்க, தேவன் நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணணும்னா நம்ம சத்தியத்தை அறியணும். என்னிடத்துல இருக்கிற சத்தியத்தை ஆண்டவரே வாசிக்க தடையாயிருக்கிற எல்லா காரியங்களையும் எங்களை விட்டு எடுத்து போடுங்க. அதனால அப்படிப்பட்ட காரியங்களை நமக்கும் நம்முடைய சபையின் பிள்ளைகளுக்கும் தேவன் கொடுக்கும்படியா நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த மூன்று காரியங்களை நம்ம விட்டு எடுத்து போடும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். கர்த்ததாமே ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்ய போறபடினால நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேவனை ஆராதிக்கிற தேவனை கொடுத்த நல்ல பாக்கியத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த சோத்திர சங்கீதத்திலே 1வது வசனத்தை ஒரு ஆளும் 11வது வசனத்தை ஒரு ஆள் வாசிக்கும்படியாக அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை என் தேவன் அற்புதமா நடத்தினது நமக்கு தெரியும். ஆனா அந்த ஜனங்கள் என் தேவன் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பை அவங்க நிறைவேற்றல. அதனால என் தேவன் அவங்களை சிட்சித்த ஒரு காரியத்தை தான் இந்த சங்கீதத்துல முதல் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். தேவரீர் எங்களை சோத்திரம். அவருக்கு இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷமாக வனாந்தரத்துல மேக சமமாக, அக்கினி சமமாக, ஞான கண்மலையாக அவருக்கு முன்னாக சென்றார். எல்லா தேவங்களையும் சந்தித்து இந்த சோத்திரம் மனுஷனால நிர்ணயிக்க முடியாத, நிதானிக்க முடியாத அற்புத காரியங்களை செய்து வழி நடத்த அந்த தேவனை அவங்க தேவன் எதிர்பார்த்தத அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்யாததுனால என் தேவன் அவர்களை கைவிட்டார் என்று இங்க சங்கீதக்காரன் புலம்புகிறார்.
என் தேவன் கைவிடலை இன்றைக்கும். ஆனா சோத்திரம் அவன் புலம்புகிற ஒரு புலப்பம், சோத்திரம் எங்களை கைவிட்டீர், எங்களை சிதறடித்தீர். சோத்திரம் உண்மையிலே சோத்திரம் தேவனுடைய ஜனங்களை திருத்தும்படியாகத்தான் இவ்வளவு காரியத்தை என் தேவன் செய்தார். சோத்திரம் மூன்றாவது அங்க சொல்லப்பட்டிருக்குது, எங்கள் மேல் கோபமாய் இருந்தீர். சோத்திரம் நான்காவது மறுபடியும் எங்கள் மேல் கோபமாய் இருந்தீர், மறுபடியும் எங்களை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் என் தேவன் சோத்திரம் கோபப்படாதபடி நடக்கிற ஒரு பாக்கியத்தை தரணும். சோத்திர கர்த்தர் நாம இப்படிதாக சோத்திரம். அதே போல 11ஆம் வசனம் சொல்லுது, இக்கட்டில் எங்களுக்கு சோத்திரம். வேதத்துல சோத்திரம் மத்தி வசனம் எது தெரியுமில? மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் மேல் பற்றுள்ளதா இருப்பதே, இதுதான் இந்த வேதத்துல சோத்திரம். அதைத்தான் சொல்றாம, இக்கட்டுல உணவுக்கு உதவி. ஆனா நாம என்ன செய்யறோம் தெரியுமா? சோத்திரம் மனுஷிகமா எல்லாவற்றையும் செய்துட்டு கடைசியில தான் யார்ட்ட வரோம், இந்த மதியம் நம்மளை விட்டு நீங்கணும். சோத்திர கர்த்தர் நாம இப்படிதாக இந்த நாள்ல ஒரே ஒரு காரியங்களை சொல்ல ஆண்டவர் நினைப்பட்டுக்கிறதுனால உங்களோட சொல்றேன். சோத்திரம், தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி. சோத்திரம் என் வாழ்க்கையில சோத்திரம் ஒரே ஒரு சைக்கிள் தான் என் சொந்தம், வேற எதுவுமே கிடையாது. யாராவது வாகனத்துல போனாங்கன்னா அவங்கள பார்த்து நான் ஏங்கிற நாட்கள் உண்டு என் வாலிப நாட்கள்ல. சோத்திரம், ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு வாகனத்தை வேங்குவானா, வண்டி கிடைக்குமா, ஓட்டுவானான்னு சொல்லி ஏங்கிற என்ன. சோத்திரம் என்றைக்கு அவருடைய பிள்ளையாக மாறினேனோ, அவருடைய சொந்த சோத்திரம் ரத்தத்தினால மீட்கப்பட்டேனோ, சோத்திரம் நல்ல ஆவிக்குரிய தீர்மானத்தை என் தேவன் எடுக்கும்படியாக என் தேவன் சோத்திரம் நல்ல வைராக்கியத்தினால என்ன சத்தியத்தின் பாதை நடத்துற ஊழியக்காருடைய வார்த்தைக்கு கேட்டு ஒரு தீர்மானத்தோடு வாழ்ந்தேன். கர்த்தர் இன்றைக்கு உயர்த்தி வச்சிருக்கா. அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் சார் நிறைய காரியம் சொல்ல முடியும். அதுல 3 காரியங்களை மாத்திரம் சோத்திரம் நான் உங்களோட சொல்லுகிறேன். ஒருவேளை சோத்திரம் கர்த்தர் இப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். சோத்திரம், அதாவது ஒரு ஆலயத்துக்கு போறதுல சோத்திரம் முதல்ல ஆலயம் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். என்னுடைய நாங்க இருந்து கடந்து சபைக்கு செல்கிற சோத்திர சபை 7 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் சோத்திர அங்க பஸ்ல போனோம்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும். அப்படி 2 பஸ் கடந்து அதுக்கப்புறமும் நடந்துதான் அங்க போக முடியும், அப்படிப்பட்ட இடம். ஆனா 7 கிலோமீட்டர் தான், அப்படிப்பட்ட இடம். ஆனா எங்களுடைய தாயார் சோத்திரம் அவருடைய வைராக்கியம் தான் என்ன அந்த காரியங்களை செய்ய வைத்தது. சோத்திரம் அவங்க சோத்திரம் எங்க குடும்பத்துல ஒருவரும் ரட்சிக்கப்படாத நாட்கள்ல சோத்திரம் எங்க அம்மா, நான் நடந்தே 7 கிலோமீட்டர் கடந்து செல்வையா, என் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படும் சொல்லி ஒரு தீர்மானத்தோடு சோத்திரம் கடந்து செல்வாங்க. விடிய காலம் 8 மணிக்கு இங்க கடந்து செல்வாங்க, சாப்பிடவும் மாட்டாங்க. 8 மணிக்கு இங்க இருந்து ஆயத்தமாயி சோத்திரம் நடந்தே ஆலயத்துக்கு செல்வாங்க. இன்றைக்கு எங்க குடும்பம் முழுவதுமாக ரட்சிக்கப்பட்டு சோத்திரம் ஒரு நேரம் என்னுடைய சகோதரன் முழு நேர ஊழியக்காரனாக, என்னுடைய மகள் முழு நேர ஊழியக்காரியாக, அப்ப நான் பகுதி நேர ஊழியக்காரனாக செய்கிற கிருபைகளை தந்த வைராக்கியம் சோத்திரம் எங்களை உயர்த்தினது. அல்லேலூயா. தேவ காரியங்கள்ல எந்த அளவுக்கு வைராக்கியம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு இந்த பூமியில ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க எதுவுமே கேட்கவே வேண்டாம் ஆண்டவர்கிட்ட. சோத்திரம் அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடி எல்லாம் கொடுக்கப்படும். 2வது சோத்திரம் நான் சபையில சோத்திர தீர்மானத்தை என்னுடைய வாழ்க்கையில தீர்மானித்த ஒரு காரியம் மகா தடுத்திருத்துல இருந்தேன். சப்பா இந்த சபையில சோத்திரம் ஊழியம் செய்யறதுலயும் சோத்திரம் எல்லா காரியங்களையும் என் குடும்பம் என் பிள்ளைகள் முதல் ஆளா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அதே போல இன்றைக்கும் கூட எங்கேயாவது செய்தி கொடுக்க அநேகர் அழைத்தாலும் கூட சோத்திரத்துக்கு நான் போய் கடந்து செல்றேன். சோத்திரம் செலுத்தும் போதே ஆராதனை இல்லைன்னா இந்த ஆராதனை திருப்தியாக அப்ப சோத்திரம் முழுவதுமாக பங்கெடுத்த ஒரு திருப்தி எனக்கு இருக்காது. சோத்திரம் அதனால சோத்திரம் சரியான வழியில எங்கு அப்ப சோத்திரம் அழைத்திருந்தாலும் செய்தி கொடுக்க அழைத்திருந்தா இடையிலப்போ அந்த பழக்கம் எனக்கு இன்னை வரை கிடையாது. சோத்திரம் பண்ணும்போதே கடந்து செல்வேன். சோத்திரம் அதோடு மாத்திரமல்ல, என் தேவனுக்கு கொடுக்கறதுல சோத்திரம் இந்த சபையில நான் தான்ப்பா அதிகமா கொடுக்கணும் அப்படின்னு வைராக்கியம் பாராட்டினேன். கர்த்தர் அப்படியே இன்னை வரை செய்தாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் என்ன அற்புதமா வளைத்தினார். சோத்திரம் இப்போ ஒரு வாகனத்துக்காக ஏங்கின என்ன கர்த்தர் உயர் வைத்து பல வாகனங்களை வேங்க எனக்கு கீழே 6 பேர் வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு என்ன உயர்த்தினார். அல்லேலூயா. சோத்திரம் அதோடு மாத்திரமல்ல, சோத்திரம் இந்த வேத வசனத்தின்படி நடக்கிறதுல ஒரு வைராக்கி எனக்கு வேணுமான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டேன். உண்மையில இன்றைக்கும் சோத்திரம் ஒரு சின்ன மனுஷன் பேசினாலும் சரி அந்த வார்த்தை என்ன தொட்டுட்டுனா அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு கிருபையை எனக்கு இன்னைக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அப்படி கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் என் வாழ்க்கையில உயர்த்தினது. அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் உண்மையிலே சோத்திரம் சேனைகளுடைய வைராக்கியம் இதை செய்தது என்று
வேதம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசி சொல்லுகிறது. அதே போல நமக்குரிய ஆவிக்குரிய வைராக்கியம் மட்டும், மாம்ச வைராக்கியம் இன்னைக்கு எல்லார்ட்டும் இருக்குது. ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வைராக்கியம் மாத்திரம்தான் இந்த பூமியில நம்மளை உயர்த்தும். இப்படிப்பட்ட நல்ல தீர்மானங்களை எடுத்து என் தேவனுக்கு வைராக்கியமாக, யோபை குறித்து இன்றைக்கும் பேசுறோம். அவர் சொன்னார், அவர் கொண்டு போட்டாலும் அவர் மேலனா நம்பிக்கையா இருப்ப. அந்த வைராக்கியம் தான் உனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தது. என் தேவனுக்காக நீங்க பாராட்டுகிற வைராக்கியம் தான் இந்த பூமியில ஸ்தோத்திரம் உங்களை உயர்த்தும். ஸ்தோத்திரம். நீ எத்தனையோ காரியங்கள் நம்ம ஸ்தோத்திரம் அப்ப குறைவுள்ளவரா இருக்கிறோம், பொருளாதார காரியங்களை ரொம்ப கீழே இருக்கிறோம். நீங்க ஆவிக்கிற வைராக்கியத்தை ஏறெடுத்து அதை தங்களுடைய வாழ்க்கையில செய்து பாருங்க. இதுல ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். அப்ப அவருக்கு நீங்க பிரியமா நடக்கும் போது ஸ்தோத்திரம் நீங்க எளிமையாக இம்மைக்குரிய பகல அப்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த நாளிலே கொடுத்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ள தேவன் உதவி செய்ததற்காக என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். கெட்ட பழக்கங்களை கொடுத்து உன்னை அழிக்க வரான் பிசாசு. போனுக்குள்ள உலகம் இல்ல, சின்ன போனுக்குள்ள உலகம் இல்ல. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லு மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தரால் ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. சங்கீதம் 118:22-23. என் விண்ணப்பத்தையும் கேட்டதினாலே அவரில் அன்பு கூறுவேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். சங்கீதம் 116:1-2. ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகின்ற எல்லாவற்றையும் விட்டு விலகி இருங்கள். 1 தெசலோனிக்கர் 5:19-20-21. 119:25. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். விளக்கம். நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது அவருடைய வசனம் ஆகும். சங்கீதம் 33:18 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்குவார் என்று கூறுகிறது. சங்கீதம் 62:5 ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். மேலும் சங்கீதம் 62:1 அவராலே என் ரட்சிப்பு வரும் என கூறப்பட்டுள்ளது. நாமும் நம்முடைய ஆத்துமாவும் அவரோடு இணைந்திருக்கும் போது மரணத்துக்கு விலகுவார். நாம் நம்புகிறது அவராலே வரும், நம்முடைய ரட்சிப்பும் அவராலே வரும். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். விளக்கம். நாம் இந்த வசனத்தின்படி சாந்த குணம் உள்ளவர்களாய் இருந்தால் பூமியை சுதந்திரிக்கலாம் என்கிறது. ஆனால் நாம் எல்லாவற்றையும், அதாவது சகலத்தையும் சுதந்திரிக்க வேண்டுமானால் நம்மிடம் இருக்க வேண்டியது வெளிப்படுத்தின விசேஷம் 21:7. ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான் என்று வேதம் கூறுகிறது. ஆனால் நமக்கு ஜெயம் யாரால் எப்படி வரும் என்று பார்ப்போம். முதலாவது, நாம் யாரால் ஜெயம் கொள்கிறோம்? நீதிமொழிகள் 21:14 பின்பகுதி. ஜெயமோ கர்த்தரால் வரும். இரண்டாவதாக, நமக்கு எப்படி ஜெயம் வரும்? 1 யோவான் 5:4 பின்பகுதி. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம் விசுவாசத்தால் நமக்கு ஜெயம் வரும். எனவே நாம் தேவனை நம்பி அவர் மேல் விசுவாசமாய் இருப்போம். அப்பொழுது என் கிருபையால் உனக்கு இறங்குவேன் என்ற கர்த்தர் நம்மை அவர் பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றிலும் ஜெயம் கொண்டு எல்லாவற்றையும் சுதந்திரிக்க உதவுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை 5:5 சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இலக்கம். நாம் சாந்த குணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. இந்த சாந்த குணம் நமக்குள் இருந்தால் என்ன கிடைக்கும் என்பதை பார்ப்போம். மேலே சொல்லப்பட்ட வசனத்தின்படி நாம் சாந்த குணம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளலாம். எடுத்துக்காட்டாக, ஆபிரகாம் சாந்த குணம் உள்ளவராய் இருந்தார். அதனால் கர்த்தர் அவரை பூமியை சுதந்திரிக்க பண்ணினார். சங்கீதம் 25:9 சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் என்று கூறுகிறது. நாம் சாந்த குணம் உள்ளவர்களாய் இருந்தால் அவர் தமது வழியை போதிக்கிறார், அதாவது நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு போதிக்கிறார். சங்கீதம் 147:6 கூறுகிறது, கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார் என்று கூறுகிறது. நாம் சாந்த குணம் உள்ளவர்களாய் இருந்தால் அவர் நம்மை உயர்த்துகிறார். எனவே சாந்த குணமுள்ளவர்களாய் இருந்து உயர்த்தப்படுவோம், நடக்க வேண்டிய வழியை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். அதே போல் பாக்கியவான்களாய். இன்னைக்கு கூட அநேகருக்குள்ள இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னா,
புதுசா ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கட்டும், முன்னாடியே ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கட்டும், ஒரு கேள்வி என்னன்னா, நம்ம விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? அனைவருக்குள்ள அந்த கேள்வி இருக்கு. ஒரு சில பேர் சாப்பிடக்கூடாது அவ்வளவுதான். ஏன்னா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு சாப்பிடக்கூடாது. அது ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தேவன் சொல்றாரு அப்படின்றத நம்ம வேதத்துல இருந்து ஒரு சில காரியத்தை பார்க்கலாம். யாத்ராகமத்துல கூட இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து பாகால் பேரை வந்து அவங்களோட நாட்டுக்கு போறாங்க. அந்த இடத்துல போய் அவங்களோட கலாச்சாரத்தை பின்பற்றுறாங்க. என்னன்னா அவங்களோட தெய்வத்தை வணங்குறாங்க. அவங்க ஆடு மாடெல்லாம் பலியிட்டு அவங்க அந்த இடத்துல விருந்து பண்ணுவாங்க. அப்படிதானே? தேவன் வந்து முன்னாடியே கற்பனையில சொல்லியிருப்பாரு, என்னையன்றி உனக்கு வேறொரு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அந்த கற்பனையை அவங்க அந்த இடத்துல மீறுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல அவங்க எல்லாமே பண்றாங்க. தேவன் அந்த இடத்துல சொல்லிதான் அனுப்புவாங்க, அந்த தேசத்துக்கு நீ போறதெல்லாம் சரிதான், ஆனா அவங்களுடைய தேவர்களையோ அவங்க வந்து பலியிடுற எந்த ஒரு ஆகாரத்தையும் நீ அந்த இடத்துல புசிக்காத. அதை நீ புசிச்சனா என்னோட கோபம் அந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே புதிய ஏற்பாட்டை நம்ம எடுத்தோம்னா பவுல் சொல்றாரு, சாப்பிடுறது தப்பு இல்லை, சாப்பிடுறது தப்பு இல்லையா அப்படின்னு நம்மளுக்குள்ள இதை எடுக்கும்போது எனக்கு இதே கொஸ்டின் தான் வந்தது. இப்போ பவுல் இப்படி சொல்றாரு, தப்பு இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. 1 கொரிந்தியர் 10:31 எடுத்து வாசிங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க எதை புசித்தாலும் குடித்தாலும் தேவனுக்கு மகிமையா இருக்கா, தேவனுக்கு அது பிடிக்குமா பிடிக்காதா எல்லாத்தையும் யோசிச்சு நிதானிச்சு நீங்க செய்யுங்க. 2 கொரிந்தியர் 6:14 சொல்லப்பட்டிருக்கு, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஹல்லேலூயா. இதுல சொல்லப்பட்டிருக்கு நம்மளுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கணும். அதுதான் பவுல் சொல்றாரு இல்லையா? நம்ம ஒளியின் பிள்ளைகளா இருக்கணும் இல்லையா? அவங்களுக்கு நம்ம சாட்சி உள்ள பிள்ளைகளா இருக்கணும். பவுல் அதான் சொல்றாங்க, மற்றவங்களுக்கு அது இடரல் உண்டாகிறபடி நம்ம அந்த விஷயத்த பண்ணக்கூடாது. பவுல் தெளிவா சொல்லியிருப்பாங்க. என்னன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், நம்ம வந்து அவங்க கூடவே நம்ம போனோம்னா இவங்களும் நம்மளும் ஒண்ணுதான். அப்போ அவங்க பண்றதுதானே நம்மளும் பண்றோம், அவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். அதுதான் பவுல் சொல்றாரு, நீங்க எதை செஞ்சாலும் தேவனுக்கு மகிமையா, அடுத்தவங்களுக்கு நம்ம சாட்சியா இருக்கிறோமா அதை பார்த்து செய்யுங்க. நம்ம விற்கிறவங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு உங்களுக்குள்ள நான் கேள்வி வைக்கிறேன். தேவன் என்னோட பேசினது சாப்பிடக்கூடாது, அது என்னோட நாமத்துக்கு அது மகிமையா இருக்காது. புறஜாதிகளோட மத்தியில நம்ம சாட்சியா இருக்கணும்னா இந்த மாதிரி விஷயத்த நம்ம தவிர்த்துதான் ஆகணும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். இந்த வாழ்விற்கான் உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதித்தேன். நீர் தந்த இந்த வாழ்விற்கான் உம்மை என்றென்றும் ஸ்தோத்தரித்தேன். இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதித்தேன். உம்மை நன்றியுடன் துதித்தேன். நல்ல பிதாவே, நாம் ஓய்ப்படட்டும். உடைய வார்த்தைக்காக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசும் உடைய வார்த்தையின் மகத்துவங்களை ஜனங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் நடுவில் பேசுங்க. ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற வல்லமைகளை, சூழ்ச்சிகளை, பொல்லாத கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே மேற்கொள்கிறேன். இந்த வார்த்தைகள்லாம் கடந்து போகிறதோ எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த கிரியைகளை செய்க. உடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சகல துதி கன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறேன். நீர் பயன்படுத்தும். நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. இந்த நாட்களில் கூட நாம் வேத பகுதியை வாசிப்போம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகள் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்னது
அவருடைய அற்புதங்களை அவருடைய எல்லாம் அற்புதங்கள் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியரின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். கவனிங்க, நான் வாசித்த அருமையான நல்ல ஒரு வேத பகுதி. இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான். இந்த காரியத்தை சொல்றது யாருன்னா கிதியோன். கிதியோனுடைய மைண்ட்ல இருக்கிற அந்த தாட் என்னன்னா, அவர் ஒரு எதிர்பார்ப்புல இருக்கிறாரு. ஆனா அது அவருடைய எதிர்பார்ப்பு, அவருடைய குடும்பத்தில் உள்ள எதிர்பார்ப்பு, அவங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய எதிர்பார்ப்பு எதுவுமே என்ன செய்யல சொல்லுங்க, எதுவுமே செய்யல, நடக்கல. அதனாலதான் சொல்றாரு, ஆண்டவரே கர்த்தர் எங்களோடு கூட நீர் இருக்கிறீர் அப்படின்னா எங்கள் பிதாக்கள் விவரித்து சொன்ன அற்புதங்கள் எங்கே? நல்லா கவனிக்கணும். இந்த வாரம் நாம கேட்க போகிற செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, எதிர்பாராத அற்புதம். சொல்லுங்க, எதிர்பாராத அற்புதம். நாம் வாசித்த பகுதியிலையும் கிதியோன் அவருடைய எதிர்பார்ப்புல ஒரு அற்புதத்தை அவர் எதிர்பார்க்கிறாரு. ஆனா அது என்ன செய்யல. அவங்க குடும்பமும் ஒரு எதிர்பார்த்தாங்க, மீதியானுடைய கையில இருந்து என்ன செய்யணும், இவங்க விடுதலை அடையணும். இது இவங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனா அது என்ன செய்யல, நடக்கல. அப்பனா ஆண்டவருக்கு வல்லமை இல்லையா? ஆண்டவருக்கு இவங்க மேல பிரியம் இல்லையா? ஆண்டவருக்கு இவங்களுக்கு தொடர்பு இல்லையா? இப்படி பல கொஸ்டின் என்ன செய்யும், வரும். இன்னைக்கு நம்ம இந்த வார்த்தையை தியானிக்கிற நம்ம வாழ்க்கையிலையும் சில காரியங்கள், சில நன்மைகள், சில அற்புதங்கள், சில அடையாளங்கள் நடக்காம இருப்பதினால நாம நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் டவுனா இருக்கலாம். நாம ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற உறவுல கொஞ்சம் பின்தங்கிய நிலைமையில இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையில ஒரு உற்சாகம் இல்லாம இருக்கலாம். அதன் நிமித்தமா ஆண்டவருக்கு வல்லமை இல்லை என்பது முக்கியம் அல்ல. நல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கிடணும், நமக்கான நன்மை அவரிடத்துல தாராளமா உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நமக்கான அற்புதங்கள் அவருடைய கரத்துல ஏராளம் உண்டு. ஆனா ஆண்டவர் எப்படி செய்வார்னா, என்னுடைய எதிர்பார்ப்பின்படி கர்த்தர் செய்ய மாட்டாரு. எதிர்பாராத அற்புதங்களை கர்த்தர் எனக்கு செய்வாரு. அல்லேலூயா. கிதியோனுக்கு ஒரு வாஞ்சை, கிதியோனுக்கு ஒரு எண்ணம், கிதியோனுக்கு ஒரு ஏக்கம் என்னன்னா, எப்படியாவது யார் கையில இருந்து விடுவிக்கப்படணும், மீதியானியருடைய கையில இருந்து என்ன செய்யணும். ஏன்னா அவனுக்கு விவரம் தெரிஞ்ச நாட்கள்ல இருந்து அவன் பார்த்த ஒன்று என்னன்னா, மீதியானர்கள் வருவாங்க, இவங்களுடைய வெள்ளாமை எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாங்க, கொண்டு போயிருவாங்க, இல்லைன்னா அழிச்சிட்டு போயிருவாங்க. இவங்க சாப்பிடுறதுக்கே திண்டாடணும், அப்படி ஒரு நிலைமை. அப்போ இவங்க பிதாக்கள் எல்லாரும் என்ன சொல்லி வச்சிருக்கிறாங்கன்னா, நமக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செஞ்சிருக்கிறாரு, இவங்க எல்லாம் சாதாரணமான விஷயம். இதெல்லாம் கட்டாயம் வீட்டுல என்ன செஞ்சிருப்பாங்க. நான் ஒரு காரியத்தை சொல்றேன், அன்பான தகப்பன்மார், தாய்மார், குடும்பத்துல இருக்கிறவங்க, உங்க பிள்ளைகளுக்கு முன்னால நீங்க வீட்டுல உட்கார்ந்து பேசும்போது கர்த்தருடைய அற்புதங்களை நீங்கள் பேசணும். கர்த்தருடைய அடையாளங்களை நீங்க உங்க குடும்பத்துல சம்பாஷணம் பண்ணணும். தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை அவங்களுக்கு என்ன செய்யணும்னா சொல்லி கொடுக்கணும். அதுவே உங்கள் வீட்டின் முக்கியமான பேச்சா இருக்கணும். நல்லா கவனிங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டதான கிதியோன் சொல்றான், எங்க பிதாக்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்களே, அற்புதங்கள் எங்கே? அற்புதங்கள் நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்றான். அப்போ கிதியோனுடைய எதிர்பார்ப்பான அற்புதம் நடக்கல. ஆனா அங்கே ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, எதிர்பாராத அற்புதம் அங்கே நடைபெற போகிறது. எதிர்பாராத அற்புதத்தை கிதியோனுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அதனாலதான் கிதியோனை பார்த்து பேசுறாரு, பராக்கிரமசாலி. அவன் சொல்றான், என்ன நீங்க பராக்கிரமசாலின்னு சொல்றலாம் நல்லதுதான், ஆனா அற்புதம் இல்லையே, நாங்க மீட்கப்படுவதற்கான எந்த அறிகுறி இல்லையே, நாங்க விடுதலை அடைவதற்கேற்ற எந்த சாத்திய கூறு இல்லையே, அப்போ எப்படி நாங்க நம்புறது? அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஆராதனையில் வந்திருக்கிற இந்த சத்தத்தை எங்கேயோ இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு மெசேஜ் கர்த்தர் சொல்ல விரும்புறாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்யாம அவர் தாமதிக்கிறாருன்னா உங்க எதிர்பார்ப்பின்படியான அற்புதங்களுக்காக அல்ல, அவர் எதிர்பாராத அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய தனிப்பட்ட காரியங்களில் அவர் செய்வதற்கு அவர் ஆயத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். நாம எதிர்பார்ப்பு நடக்கும்னா கொஞ்ச நாள் உற்சாகமா இருப்போம், அடுத்து நம்ம என்ன செஞ்சிடும், நம்முடைய உற்சாகம் அப்படியே தணிஞ்சிரும். ஆனா நம்ம எதிர்பாராத ஒரு அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில செஞ்சாருன்னா காலத்துக்கு மறக்க மாட்டோம்.
உண்மைதானா? உண்மைதானா? சிலவங்க சொல்லுவாங்க, எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் எங்க வீட்டுல, அத காலத்துக்கும் சொல்லுவாங்க, அத காலத்துக்கும் மறக்கவே மறக்காது, அந்த இன்சிடென்ட் மறக்கவே. அத மாதிரி என்னுடைய வாழ்க்கையில எதிர்பாராத அற்புதங்களை கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். கிதியோன் எதிர்பார்த்திருக்கவே என்ன எதிர்பார்த்திருக்க மாட்டாரு? கிதியோனுடைய நினைப்பு ஆண்டவரே என்ன செய்யணும்? அற்புதங்களை. இன்னைக்கு நம்ம அப்படிதான் நினைக்கிறோம், ஆண்டவர்னா என்ன செய்யணும்? ஆனா ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு? எனக்கு செய்ய முடியும், ஆனா அந்த சுதந்திரம் உனக்கு கொடுத்திருக்கிறேன், உன்னை கொண்டு என்னால செய்ய முடியும். அதுதான் ஆண்டவர் எதிர்பாராத அற்புதங்களை செய்கிறவர். அல்லேலூயா. நம்மள ஆண்டவர் பிரதிநிதியா மாற்றுகிறார். அவருடைய சாயலுடைய பிரதிபலிப்பை இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்களுக்கு காட்டும்படி அவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். அவரால் செய்ய 100க்கு 100 ஆமென் சொல்லுங்க. 100க்கு 100 முடியும். வேதம் தெளிவா சொல்லுது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்று கிடையாது. ஒன்றுமே இல்லைன்னா அங்க வேற எதையும் நினைக்கவே. ஆனா ஆண்டவர் என்ன செய்ய விரும்புறாரு? அவர் செய்யக்கூடியத நம்மளை கொண்டு செய்ய வல்லவராயிருக்கிறார். என்ன பண்றாரு? ஒவ்வொரு ஸ்டெப்பா கொண்டு போறாரு. இவ்வளவு பேரை கூப்பிட்டுங்கிறாரு, செய்யறான். அதுலயும் பாருங்க, அதுல ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. இப்படி செய்யறானான்னு பாரு. கடைசியில தேர்னது எவ்வளவு பேர் தான். இப்போ கிதியோனுக்கு மண்டையில உரைக்குது. இதுக்கு பேசாமலே நம்மளை என்ன செஞ்சிருக்கலாம்? சும்மா இருந்தவன கிளப்பி விட்டுட்டு இப்போ இருக்குது எத்தனை பேர் தான்? வெறும் 300 பேரு. அவன் கடற்கரை மணல் பேர் இருக்கான். எப்படி ஜெயிக்கிறது? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மளை கொண்டு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யறாருன்னா நம்முடைய பெருமை அங்க நிக்க விடாத படிக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் ஆண்டவர் செய்யற காரியத்தை விளங்கிக்கிடவே முடியாது. விளங்கிக்கிடவே, நான் சொல்றது புரியுதான்னு தெரியல. நம்மளை கொண்டுதான் செய்வாரு, ஆனா நம்மளை கொண்டு செய்யற விஷயம் நமக்கே தெரியாத மாதிரிதான் அவர் செய்வாரு. அல்லேலூயா. தெரிஞ்சிச்சுன்னா நம்ம டக்குன்னு என்ன செஞ்சிருவோம்? பயங்கரமா. நம்ம மனுஷனுக்கு ஒரு ஸ்பாவம் இருக்கு தெரியுமா? மனுஷனுக்கு ஒரு ஸ்பாவம் இருக்கு. வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட்டு ரொம்ப இருந்திருப்போம். நம்மள ஒரு பொசிஷன்ல கொண்டு போய் லேசா நிறுத்திட்டா டக்குன்னு நம்ம ஸ்டேட்டஸ் என்ன செஞ்சிடும்? அடுத்த செகண்டே மாறிடும். அடுத்த செகண்டே நம்ம வேற மாதிரி ஆயிருவோம். ஆண்டவருக்கு யாரை எப்படி வைக்கணும்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆனா அவர் அற்புதங்கள் ஒரு நாள் தாமதிப்பதில்லை. ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொருத்தரை குறிச்சு ஆண்டவருக்கு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் செய்ய போகிற எதிர்பாராத அற்புதங்கள் உண்டு. ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல விரும்புறாரு, இந்த வார்த்தையில இருக்கிற சாரம்சம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கு தேவையான அற்புதங்கள் எதிர்பாரா விதமாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமா நிறைவேறும். ஆமென். அல்லேலூயா. கடைசியில 300 பேரை கொண்டு போய் நிறுத்தியாச்சு. 300 பேரும் என்ன செய்யல? இவன் நினைக்கிற மாதிரி சண்டை போடவோ, இவங்க நினைக்கிற மாதிரி யுத்தம் பண்ணவோ செய்யல. ஒரே வார்த்தை, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் சொல்லிட்டு தீவட்டியை தூக்கி பிடிங்க, பானையை உடைங்க, போர் முடிஞ்சு. அல்லேலூயா சொல்லுங்க. வெளியில பார்த்தா வேடிக்கையா தெரியும். என்னப்பா பானையை உடைக்க சொல்றாரு, தீவட்டியை தூக்கி பிடிக்க சொல்றாரு, என்னமோ 2 வார்த்தை சொல்றாரு. ஆனா அவன் அங்க கலங்கடிச்சு ஒண்ணு இல்லாம போயிட்டு இருக்கிறான். அதுதான் தேவன் செய்யற எதிர்பாராத அற்புதம். ஆமென் சொல்லுங்க. நாம நினைக்கிற மாதிரி நம்ம நாலேஜ், நம்ம படிப்பு, நம்முடைய ஞானத்தின்படி ஆண்டவர் அற்புதம் செய்வார் நினைக்கிறோம் பாருங்க, அங்க ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாரு. அவருடைய ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்னா அது அனந்த ஞானம், அது விலையேற பெற்ற ஞானம். ஆண்டவர் எப்போ எதை எங்க செய்வார்னு சொல்லவே முடியாது. ஆனா நமக்கான அற்புதம் அங்க நடக்கும், நமக்கான அதிசயம் அங்க நடக்கும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறாரு. நம்ம ஒரு ரூட்ல போயிட்டே இருப்போம், இந்த ரூட் கடைசி வரைக்கும் சரியாயிரும், இந்த ரூட் நமக்கு எப்படியாவது கை கொடுறோம் அப்படி நினைச்சுக்கிட்டே இருப்போம். ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருவாரு, நான் சாட்சி சொல்லிடுவேன். நடக்காது. சரி, ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு நான் வேகமா சொல்ல ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். முதல் காரியம், பழைய ஏற்பாட்டுல 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்க்கலாம். அது மட்டும் முதல்ல வசனத்தை வாசிமா. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. அப்பொழுது உன் மாமிசம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னார். போதும்.
இந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும். இது என்ன சம்பவம் சொல்லுங்க பாப்போம். நாகமானுடைய குஷ்டரோகம் சுகமான அந்த சம்பவம். கவனிங்க, ஒரு சிறு பெண் போய் சொல்றா. அவ அந்த நாகமானுடைய வீட்டுல வேலை பார்க்கிற ஒரு பெண். அந்த எஜமானுடைய அந்த வருத்தத்தையும் அந்த வேதனையும் பார்த்துட்டு சொல்றா, நம்முடைய எஜமான் இப்படி இஸ்ரேல் தேசத்துக்கு போனா அவருடைய குஷ்டரோகம் என்ன செஞ்சிடும், சுகமாயிரும் சொல்றா. அதை ப்ரொசீஜர் படி செய்யணும்னு சொல்லி அந்த ராஜாவிடத்துல ஒரு கடிதத்தை வாங்கி அந்த ராஜாவிடத்துல கொடுத்து அதை செய்யணும்னு அவங்க பிளான் பண்றாங்க. இப்போ அந்த ராஜா கொடுக்கிறாரு. இந்த ராஜாட்ட யார் கொண்டு வரா? நாகமான் கொண்டு வர்றாரு. கொண்டு வந்த உடனே முதல் அதிர்ச்சி என்னன்னா, இவங்க நம்மளோட யுத்தம் பண்றதுக்கு இப்படி ஒரு புதுசான ஒரு ட்ரிக்கை என்ன செய்யறாங்க, ஃபாலோ பண்றாங்க. இதுதான் எல்லாருமே யோசிக்கக்கூடியதான். சம்பந்தம் இல்லாம ஒரு நபரை ஏன் அனுப்பணும்? நம்ம என்ன சுகப்படுத்துற ஆட்களா? ராஜானா யாரு? அவர் படையை நடத்தணும், இந்த நாட்டை பாதுகாக்கணும். ஆனா இது ஒரு புது பிரச்சனை. ஏன்னா என்ன செய்யணும், குஷ்டரோகத்தை எனக்கும் என் வேலைக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு வேலை வருது, அப்ப நம்மள்ட்ட ஏதோ பிரச்சனை. இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கும் போதுதான் இந்த நியூஸ் ஊழியக்காரருக்கு போது. ஊழியக்காரர்கிட்ட சொன்னோடனே அவர் இங்க வர சொல்லுங்கன்னாரு. இங்க வந்த உடனே நல்லா கவனிங்க, நாகமானுடைய எதிர்பார்ப்பு என்ன? நாகமானுடைய எதிர்பார்ப்பு என்ன? குஷ்டரோகம் என்ன செய்யணும், சுகமாகணும். அவன் ஒரு பெரிய படத்தளபதி, பலசாலி, பணம் இருக்கு, நல்ல குடும்பம் இருக்கு, நல்ல மதிப்பு மரியாதை இருக்கு. ஆனா இவையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு என்ன இல்ல, சரீரத்துல சுகம் இல்ல. நாகமானுடைய எதிர்பார்ப்பு, ஒருத்தர் கூப்பிடுறாரு, போனா நம்ம மேல கைய வச்சு என்ன யாதுன்னு கேட்டு. ஏன்னா இது என்ன வியாதி, இதுக்கு என்னதான் மருந்து போடுவாங்க, வெளியே தான் மருந்து போடுவாங்க. ஆமா தானே? ஒரு காயம் ஏற்பட்டுருக்குன்னா அதுக்கு அந்த காயத்தை சுத்தம் பண்ணி தான் என்ன செய்யணும், மருந்து போடணும். அப்படின்னா தான் ஆறும். இவனுடைய தாட்டு எல்லாமே அப்படித்தான் இருக்கு. ஆனா ஊழியக்காரர் சொல்றாரு, யோர்தானுக்கு போ, 7 தரம் முங்கு, உன் தோல் எப்படி ஆயிரும். நாகமானுடைய எதிர்பார்ப்பு சொல்லுங்க, நாகமானுடைய எதிர்பார்ப்பு சுத்தமா சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சு. நாம எதிர்பார்க்கிற அற்புதம் நாம நினைக்கிற மாதிரி நடக்கணும்னு சில நேரத்துல பிடிவாதம் பண்ணுவோம். ஆனா ஆண்டவர் அதை உடைப்பார். ஒரு அல்லேலூயா வரணுமே, அல்லேலூயா. பிடிவாதம் பிடிப்போம், பிடிக்கிட்டு தொங்குவோம். ஆண்டவரே செஞ்சிருங்கப்பா, செஞ்சிருங்கப்பா, செஞ்சிருங்கப்பா. கர்த்தர் செய்யவே மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. செய்யவே மாட்டார். ஏன்னா அவருடைய திட்டம் வேற மாதிரி இருக்கும். நம்முடைய திட்டம் எல்லாம் குறுகினது, அவருடைய திட்டம் மேலானது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ஜெபத்துல கேட்டது போல, நமக்கு என்னைக்கு கீழ்ப்படிதல்னு ஒண்ணு வருதோ அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையின் அற்புதங்களுக்கு ஆரம்பம் தொடங்கிருச்சு. அல்லேலூயா. அப்போ ஊழியக்காரர் சொன்ன உடனே அவருக்கு கோபம் வருது. இப்போ வேலைக்காரர் ஆண்டவர் உபயோகப்படுத்துறாரு. அவர் என்ன சொல்லிட்டாரு, அவரு என்ன சொல்லிட்டாரு, யோர்தான்ல போய் 7 முறை குளிக்க தானே சொன்னாரு. எதையாவது கொடுங்கன்னா நீங்க கொடுத்திருப்பீங்களா, கொடுத்திருக்க மாட்டீங்களா? கொடுத்திருப்பாரா, கொடுத்திருக்க மாட்டாரா? அவர் வேலைக்காரன் சொன்ன வார்த்தை யோசிக்க வச்சுச்சு. அப்படியா, செஞ்சுதான் பார்ப்போமே, செஞ்சுதான் பார்ப்போமே நினைச்ச உடனே எதிர்பாரா அற்புதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னைக்கு கீழ்ப்படிதல் உங்க வாழ்க்கையில் உதயமாகிறதோ அப்பவே நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க, எனக்கான எதிர்பாரா அற்புதம் தொடங்கியாச்சு. ஆமீன் சொல்லுங்க. அவர் முங்கி 7வது முறை எழும்பும் போது அவருடைய சரீரம் சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாறினது. அவர் நினைச்சது என்ன தெரியுமா, என்னுடைய சரீரத்தில் உள்ள குஷ்டரோகம் என்ன செய்யணும். அவர் எப்படி கேட்கல, எப்படி கேட்கல, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். வசனத்தை ரொம்ப நல்லா கவனிச்சு படிக்கணும். அவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, என் குஷ்டரோகம் சுகமாகணும். ஆனா தேவன் செய்த அற்புதம் என்ன, அவர் பிறந்த போது எப்படி இருந்தாரோ அதை போல அவருடைய சரீரத்தை கர்த்தர் மாற்றினார். இது அவர் எதிர்பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை. அவருடைய மனைவி எதிர்பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏன் நான் சொல்லுவேன், இந்த ஊழியக்காரர் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டார். இதற்கு இடையில கர்த்தர் செய்த காரியத்தை நல்லா நீங்க உணர்ந்து பாத்தீங்கன்னா, அவர் எதிர்பாரா அற்புதங்களை செய்வதில் வல்லவர். எங்க அது நடக்குதுன்னா, கீழ்ப்படிதல் உள்ள வரும்போது நாம் எதிர்பாராத அற்புதங்களை நமக்காக கர்த்தர் செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. நாகமானுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத அற்புதத்தை கர்த்தர் செய்தார். அவன் அதை ஜீரணிக்கவே முடியல.
அந்த சுகத்தை வாங்கின உடனே அவன் சொல்றான், என்ன வேணும் என்ன வேணும்னு கேக்குறான். ஊழியக்காரர் சொன்ன ஒரு வார்த்தை, ஒண்ணு வேணாம் போயிட்டு வாப்பா, ஒண்ணுமே வேண்டாம் போயிட்டு வா. கர்த்தர் நல்லவர். அப்படிப்பட்ட ஊழியர்களுக்கான கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ரெண்டாவது ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். புதிய ஏற்பாடை திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 9ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 9:5-11 வரைக்கும் வாசிப்பீங்கன்னா, உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். ஆமென். அல்லேலூயா. இந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மனுஷன் ஒரு பிறவி, சொல்லுங்க பிறவி. இந்த குருடனை பத்தி ஒரு பெரிய ஒரு டீச்சிங்கே இதுல நம்ம பார்க்கலாம். சீசர்கள் எல்லாம் கேக்குறாங்க, இவன் குருடன்னு தெரிஞ்ச உடனே அந்த பார்வை வேற மாதிரி ஆகுது. என்ன கேக்குறாங்க, இவன் ஏன் குருடன் ஆனா? இவன் செஞ்ச பாவமா? இவங்க குடும்பத்துல செஞ்ச பாவமா? இது பரம்பரை பாவமா? இப்படி எல்லாம் கேட்டுட்டு வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, இவன் எதுக்காக குருடனா இருக்கிறான்? தேவனுடைய நாம இவன் மூலமா என்ன செய்ய போகுது? மகிமைப்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த செய்தியை அவனும் என்ன செஞ்சுட்டு தான் இருப்பான்? சொல்லுங்க, அவனும் கேட்டுக்கிட்டு தானே இருப்பான். அவன் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். இப்ப அவனுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு என்ன செய்யும்? கட்டாயம் வந்திருக்கும். இல்லையா? சொல்லுங்க, கட்டாயம் அவனுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு. இப்போ அவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை பேசிட்டு இருக்கிறார். அதான் நான் அந்த வசனத்துல இருந்து வாசிக்க சொன்னேன். 5ஆம் வசனம், நான் உலகத்தில் இருக்கையில் ஒளியா இருக்கிறேன் என்றார். இவனுக்கு என்ன தெரியாது? ஒளிய பத்தி இவனுக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஒளிய பத்தி தெரியாத ஒரு மனுஷனுக்குள்ள என்ன வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த ஒளிய நான் பார்க்கணும். அந்த ஒளி எப்படி இருக்கும்? ஒளி ஒளின்னு எல்லாரும் பேசுறாங்களே, எல்லாருக்கும் கண்டு தெரியனால அவங்களுக்கு ஒளி தெரியுது. எனக்கு நாங்க பார்வையே கிடையாது, ஆனா ஒளிய நான் பார்க்கணுமே அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவனுக்குள்ள கட்டாயம் என்ன செஞ்சிருக்கும்? வந்திருக்கும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேர் உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்ணின் மேல பூசினார். ஆண்டவர் சொல்றார், நீ போய் சீலோவாம் குளத்துல போய் கழுவு. ஏற்கனவே தடுமாடிக்கிட்டு தான் இருக்கான். இப்ப அற்புதம் நடக்கும் போது அவன் தடுமாறக்கூடிய ஒரு சூழல் வருதேன்னு அவன் பின்வாங்கவில்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு உடனடியாக என்ன செய்தான்? கீழ்ப்படினான். இவன் போய், அழகா சொல்லப்பட்டிருக்கு, கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அற்புதம் பெறுகிற வரைக்கும் யார் தேவை? இயேசு 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 இயேசு. அடுத்து அந்த வார்த்தையை நம்ம வாயில என்ன செய்யாது? ஏன்னா நமக்கு என்ன நடந்துட்டு? அற்புதம் கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் வேணாம். அடுத்து அற்புதம் தேவைப்படும் போது அவர்கிட்ட வந்தா அவர் கோவிச்சுக்கிட மாட்டாரு. அவர் நல்ல தெய்வம். அவர் ரொம்ப ரொம்ப நல்ல தெய்வம். அவரை போல சாந்தமும் மனத்தாழ்மையுமான ஒரு தெய்வம் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அவர் ஒருவரே. அற்புதம் வேணும்னா அவர்கிட்ட வந்துக்கலாம். அற்புதம் வேண்டாம்னா கம்முன்னு என்ன செஞ்சுக்கலாம்? இருந்துக்கிறான். கவனிங்க, இவன் திரும்பி வந்தான். இல்லையா? சொல்லுங்க. அதுலதான் தேவநாமம் மகிமைப்படுது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். நம்ம திரும்பி அவருடைய சமூகத்துல நம்ம இருக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. கீழ்ப்படியணும், அவரிடத்துல திரும்பி என்ன செய்யணும்? வரணும். அப்படி வந்தோம்னா அவருடைய எதிர்பாராத அற்புதங்களை வாழ்க்கையில அநேகருக்கு சொல்லக்கூடியவங்களா கர்த்தர் வைப்பாரு. இந்த 2 மனுஷங்களும் கீழ்ப்படிஞ்சாங்க. அற்புதத்தை எதிர்பாராம என்ன செய்தார்கள்? பெற்றுக்கொண்டார்கள். இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி முடிச்சிருந்தேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தின் 25-30 வரைக்கும் உள்ள சம்பவம் நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அந்த சம்பவம் எதை குறிக்கும் அப்படின்னா, பவுலும் சீலாவையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நான் மற்ற 2 சம்பவத்திலையும் தேவன் அவர்களோடு இடைப்பட்டு அவர்களை அனுப்புகிறார், அல்லது அவர்கள் போக சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு இடைபடுதல் அங்க இருந்தது. ஆனா இந்த சம்பவத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, பவுலும் சீலாவும் அநேக அடிகள் பட்டு வேதனைக்குள்ளானவர்களாய் அதிகமான பாரத்தோடு அமர்ந்திருக்கும் போது அவர்களுக்குள் ஊற்றப்பட்ட ஆவியானவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. நீங்க எல்லாரும் போய் என்ன செய்யுங்க? நீ இருக்கிற இடத்துல
பாட்டு பாடி தேவனை மகிமைப்படுத்தி நீ ஜெபம் பண்ணுங்கிற ஒரு உணர்வை ஆவியானவர் உள்ளத்துக்குள்ள கொடுக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மத்த 2 சம்பவமும் மனிதர்களால் சொல்லப்பட்ட உந்துதல் பண்ணப்பட்ட காரியம். ஆனா இந்த சம்பவத்துல ஆவியானவர் உள்ளத்துல ஏவுறார். இது எத்தனை பேருக்கு வேணும்னு நினைக்கிறீங்க? இவர்கள் பாடுவதற்கோ துதிப்பதற்கோ சரீரத்தில் என்ன கிடையாது, பலன் கிடையாது. கைகளை தட்டுவதற்கோ இவங்களுக்கு கைகள் என்ன செய்யல, கைகட்டல் தட்டுவதற்கு ஏதுவான விதத்துல இல்ல, கட்டி போடப்பட்டிருக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். ஆனா இவர்கள் என்ன செய்தார்கள்? தேவனை பாடி துதித்தார்கள். ஆமென் சொல்லுங்க. இவர்கள் தேவன் சொன்ன விருப்பத்தை நிறைவேற்றும்படி கீழ்ப்படிந்தார்கள். அற்புதம், எதிர்பாரா அற்புதம் நடந்தது. என்ன நடந்துச்சு? அழகா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. சிறைச்சாலை கதவுகள் திறந்தது, பூமி என்ன செஞ்சிச்சு? அதிர்ந்தது. கட்டுகள் எல்லாம் கலண்டது. இது எதிர்பார்த்ததா? இது எதிர்பார்த்ததா? யாரா ஒருத்தங்க வந்துதான் என்ன செய்யணும்? கட்டப்பட்டத கலத்தணும். ஆனா இவங்களுக்கு யாரும் என்ன செய்யல, இவங்களுக்கும் கலத்தல. அந்த சிறைச்சாலையில இருக்கிற அவ்வளவு பேருடைய கட்டுகளை என்ன செஞ்சு கலண்டது. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க சிறையிருப்பு மட்டும் மாறணுமா? நீங்கள் வசிக்கிற கிராமத்தில் இருக்கிற அவ்வளவு பேருடைய சிறையிருப்பு மாறணுமா? அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் ஆண்டவருடைய பிரியம், ஆண்டவருடைய விருப்பம் அதுதான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன கீழ்ப்படிதல் வரும்போது நமக்கு மாத்திரமல்ல அற்புதம், நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நடக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அற்புதம் நடக்கும். நம்முடைய ஒரு சின்ன கீழ்ப்படிதல். நீங்க நினைப்பீங்க, அது எப்படி பாஸ்டர்? வேதத்துல சாட்சி இருக்கு. பவுலும் சீலாவுடைய வாழ்க்கையில் உள்ள சாட்சியே அதுக்கு மெய்யான சாட்சி. ஆண்டவரை பாடி துதிச்சாங்க. எப்படி துதிச்சிருக்க முடியும்? கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிங்க. நம்ம வீட்டுல ஒரு சின்ன ஒரு வேதனை, நம்ம வீட்டுல ஒரு சின்ன இழப்பு அப்படின்னா நம்மளால என்ன செய்ய முடியல? என்ன செய்ய முடியல? பாடி துதிக்க முடியல. நமக்கு ஒரு பலவீனம், நம்மளால பாடி துதிக்க முடியல. ஆனா இவர்களுக்குள் அந்த ஆவியானுடைய அந்த வார்த்தையை, அந்த உந்துதலை அப்படியே கேட்டு அவர்கள் கர்த்தரை பாடி துதித்த போது கர்த்தருடைய வல்லமை இங்க இறங்கி வந்தது. அவர்கள் எதிர்பாராத அற்புதங்கள் அங்க என்ன செஞ்சுச்சு? அதுல பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? என்ன சொல்லுங்க பாப்போம். அதுல நடந்த பெரிய அற்புதம் என்ன? ஒரு மனுஷன் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டான். அந்த மனுஷன் யாரு? சிறைச்சாலை தலைவன். அவன் தான் முதல்ல ரட்சிக்கப்பட்டான். அதுக்கப்புறம் தான் அந்த ரட்சிப்பு யாருக்கு சொந்தமா மாறுது? அப்படி குடும்பத்தாருக்கு சொந்தமா மாறுது. அங்க ஒரு சிறைச்சாலையில 2 பேரும் அடிச்சு நொறுக்கி வச்சிருக்க இடத்துல ரட்சிப்பு எவ்வளவு சாத்தியமா இருக்குல்ல? அது எப்படி? அதுதான் தேவன் செய்த எதிர்பாராத அற்புதம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட திட்டம் தெளிவா பேசுறாரு. சில குடும்ப சூழ்நிலைகள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில எதிர்பார்ப்புகள் நீங்க நினைக்கிற மாதிரி சம்பந்தம் உள்ளதா இல்லாம போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சம்பந்தம் இல்லாம போனாலும் பரவாயில்ல, என்னாலே உனக்கு அற்புதங்களை செய்ய முடியும்னு கர்த்தர் சொல்றாரு. ஆமே, என்னாலே உனக்கு அற்புதம் செய்ய முடியும்னு கர்த்தர் சொல்றாரு. நாம என்ன செய்யணும்னா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அவர் செய்கிற செயலுக்கு நாம் உட்படணும். அவர் என்ன செஞ்சாலும் என் நன்மைக்காக தான் என்ன செய்வார்? கட்டாயம் செய்வார். அதுல எந்த மாற்று கருத்தும். நாகமானுக்கு எதிர்பாராத அற்புதத்தை செய்தார். கிதியோனுக்கு எதிர்பாராத அற்புதத்தை செய்தார். ஒரு பிறவி குருடனுக்கு எதிர்பாராத அற்புதத்தை செய்தார். பவுலுக்கும் சீலாவுக்கும் எதிர்பாராத அற்புதங்களை செய்தார்னா எனக்கு அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். இவங்களுக்கு செய்த மாதிரிதான் எனக்கு செய்வார் இல்ல, எனக்கு அதை விட மேலானவர்களை செய்ய வல்லவராயிருக்கிறாரு. என் வாழ்க்கையில ஒரு கீழ்ப்படிதலை என் வாழ்க்கையில நான் முன்னிலைப்படுத்தும் போது, நான் அவருக்கு பிரியமாக கீழ்ப்படியும் போது எனக்கான எதிர்பாராத அற்புதம் அவரிடத்துல இருந்து வருகிறது. ஆமே, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இருந்த இடத்துல கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எனக்கான எதிர்பாராத அற்புதத்தை கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். சொல்லுங்க, வாயை திறந்து, எனக்கான எதிர்பாராத அற்புதத்தை கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, யோசேப்பை கொண்டு போய் நிறுத்துறாருன்னா அவன் அடிமையா வைக்கிறதுக்கு இல்ல, அவன் அங்க அப்படியே ஒடுங்கி போனவனா வைக்கிறதுக்கு இல்ல, அவன் அங்க அதிகாரி ஆக்குறதுக்கு, அவனை ஒரு பெரிய மனுஷன் ஆக்குறதுக்கு, அவனை கொண்டு அநேக ஜனங்களுடைய பஞ்சத்தையும் போக்குவதற்கு ஆண்டவர் நம்மோடு பேசுறாரு. நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு, பெரிய நோக்கம் வச்சிருக்கிறாரு. அதை எந்த சத்துருவும் தடுத்து போட முடியாது. எந்த பொல்லாத வல்லமைகளை நம்ம விட்டு பறிக்க முடியாது. இன்னைக்கு வாயை திறந்து சொல்லுவோம், எனக்கான எதிர்பாராத அற்புதம் என் தேவனிடத்துல உண்டு.
அதை நான் சுதந்தரிப்பேன். அதான் என்னுடைய கீழ்ப்பிடிதனால் நான் சுதந்தரிப்பேன். என்னுடைய ஆவியானவர் எனக்கு அவைகளை சுதந்தரிக்க எனக்கு உதவி செய்வார். கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, என் நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, என்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி, நன்மையால் என் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையில் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் இந்த இடத்துல கூடி தேவனை மகிமைப்படுத்தின ஒவ்வொரு பிள்ளைகளோடும், இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட என்றென்றைக்கு இருந்து காத்து நடத்துவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கடந்து வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.